ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பொருள் இது. இன்றைக்கி நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்காத ரொம்ப சத்தான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குப்பை மாதிரி அங்கங்கே முளைஞ்சு கிடக்கும். இதோட சத்துக்களும் மருத்துவ பயன்களும் தெரியாதனால நிறைய பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இது நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதிலேருந்து ஒரு சின்ன கிளையை கிள்ளி ஒரு டம்ளர் சைஸ் பாத்திரத்தில் நீங்கள் நட்டு வச்சா கூட ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இந்த கீரையை ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கீரையை பசலைக்கீரை அல்லது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. சிலோன் பசலை, கொத்து பசலைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை இது சரி செய்துன்னு சொன்னேன் இல்லையா? அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை நீக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப இழைச்சி போன உடம்புல புது சத்தை புது தெம்பை கொண்டு வரதுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னமோ சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே அஜீரண கோளாறு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மலச்சிக்கல் பிரச்சனையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள்லாம் கண்டிப்பாக அது வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. நம்ம இம்யூன் பவரை செம்மையாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்கையாக அதுவாகவே எல்லா இடங்கள்லையும் படர்ந்து வளர ஆரம்பிக்கும். அல்லது சின்னதாக ஒரு தண்டு கிள்ளி நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு கொத்தாக வளரும். தேவையான போதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சில நோய்களை இது வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீர் சத்து இருக்குது, தாது சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. பொதுவாக கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எப்போதுமே ஒரே கீரையை வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாத கீரையெல்லாம் சேர்த்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உங்கள் உடம்புக்கு சேரும். எல்லா கீரை மாதிரி இதுலேயுமே பலவிதமான ரெசிபிஸ் செய்ய முடியும். நான் அதிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னா சூப் தான். சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப் குடித்தா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதில் செய்கிற சூப்பு. நான் ஏற்கனவே இதில் சூப்பு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. சூப் மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் ஸ்மூதி செய்யலாம், பூரி செய்யலாம், பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கலாம், அதே மாதிரி கடையலாம், வடை செய்யலாம், பக்கோடா செய்யலாம், கட்லெட் செய்யலாம். இந்த கீரையை பயன்படுத்தி இட்லி சுடலாம், பஜ்ஜி செய்யலாம், இன்னும் பலவிதமான ரெசிபிகள் கூட செய்ய முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா சொல்லுங்கள், டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். எல்லா கீரையிலுமே எல்லா விதமான ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த கீரையில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் இந்த கீரையை எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கீரையை நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? அப்படி சமைக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான டிஷ்ஷெல்லாம் செய்வீங்க, அதை எப்படி செய்வீங்க அப்படின்ற ரெசிபியை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கீரையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த கீரையை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.